ஹாய் டியூட்ஸ். ஒரு வழியா ஒடிசா மாநிலத்தில் இருக்க பூரி ஜெகநாத் கோவிலில் இருக்க பொக்கிஷ அறை, சரிங்களா? அதாவது பல்லாண்டு காலமாக அந்த அறையை பாதுகாத்துட்டு வந்தவங்க 46 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த அறையை திறந்து அங்கே இருந்த எத்தனை தங்கம், எத்தனை கிலோ தங்கம் இருக்கோ, வெள்ளி இருக்கோ, எல்லாத்தையும் எண்ணிட்டு இருந்தாங்க, சரிங்களா? அப்போ ஒரு சில ஆட்சி மாற்றத்தினால என்னாச்சுன்னா அதை இழுத்து மூடிட்டாங்க. 1978ஆம் ஆண்டு கடைசியாக அவங்க திறந்தாங்க. பணத்தெல்லாம் எண்ணாங்க. பணம் இல்லை, பணம் இருக்கு, தங்கம் இருக்கு, எல்லாமே எண்ணுனாங்க. அதுக்கப்புறம் 46 ஆண்டுகள் கழித்து திரும்ப பூரி ஜெகநாத் கோயில்ல இருக்க பொக்கிஷ அறை, சரிங்களா, அது திறந்துட்டாங்க, சரிங்களா? அந்த அறையை திறக்கிறதுக்கு எவ்வளவு கான்ட்ரவர்சி தெரியுவாங்க. அந்த அறையை திறக்கிறதுக்கு முன்னாடி அந்த அறையை திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இடத்துல ப்ரெஷர். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த அறைக்குள்ள திறந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திகில் நிகழ்ந்த சம்பவங்கள் நிறைய இருக்கு, பேய் இருக்கு, அங்க பாம்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அறையை 46 ஆண்டுகளா திறக்கவே இல்லை. ஒன்ஸ் 1978ஆம் ஆண்டே மூடிட்டாங்க. மூடினதுக்கு அப்புறம் திறக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் அரசாங்கம் எடுத்துட்டு தான் இருந்தாங்க. அந்த அறைக்கிட்ட போகக்குள்ள நிறைய சலசலன சத்தம், அப்புறம் ஏகப்பட்ட இடத்துல நமக்கு பாம்பு கொத்துற மாதிரி இந்த மாதிரி சவுண்ட்ஸ் கேட்டதுனால என்ன பண்ணிட்டாங்க, டோட்டலா அதை கைவிட்டுட்டாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா நம்ம நாடாளுமன்ற தேர்தல் வந்தது இல்லைங்க, ஒடிசா மாநிலத்தை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது, பாஜக வந்துருச்சு. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அறிக்கையில, பாஜக ஆட்சிக்கு வந்ததுன்னா ஒடிசா மாநிலத்தில் இருக்க பூரி ஜெகநாத் கோயிலை நாங்க கண்டிப்பா திறப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. அதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அவங்க முழுசா சொல்லல, நடவடிக்கை எடுக்கப்படும் தான் சொன்னாங்க. அதே மாதிரி திறந்துட்டாங்க, சரிங்களா? எக்ஸாக்டா சண்டே, அதாவது 14ஆம் தேதி 1:28க்கு 11 பேர் கொண்ட குழு கோயிலுக்குள்ள போயிருந்திருக்காங்க. அந்த பொக்கிஷ அறையை திறந்திருக்காங்க, சரிங்க. திறக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன், திகில் நிறைந்த எல்லாம் பாம்பு அதெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. பட் அங்க எதுவுமே கிடையாதுங்க. ஆக்சுவலா ரொம்ப பாழடைஞ்ச மாதிரி இருக்கு, சரிங்களா? அது ரொம்ப பாழடைஞ்சு கீழே உள்ளுற மாதிரி கட்டடங்கள்லாம் இருக்கு, சரிங்களா? ஸோ அதுக்காக தான் அதை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு தான் 46 ஆண்டுகளாக இது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு வழியா அதை திறந்துட்டாங்க. இப்போ நமக்கு நிறைய கேள்விகள் இருக்குங்க. என்ன கேள்வி இருக்குன்னா, 46 ஆண்டுகள் அதை ஏன் திறக்கல, அது ஒரு கேள்வியா இருக்கும். 46 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பூரி ஜெகநாத் கோவில் பொக்கிஷ அறையை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, உள்ள என்ன பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த பொக்கிஷ அறையை திறந்ததுக்கான காரணம் என்னன்றது உங்களுக்கு தெரியணும்ல. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கும் தெரியணும்ல. தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த கோயிலை யார் கட்டினாங்க, எப்ப கட்டினாங்கன்னு கேட்டீங்கன்னா 12ஆம் நூற்றாண்டுலேயே கட்டிட்டாங்க, சரிங்களா? அப்போ ஆட்சியில் இருக்கவங்க இந்த கோயிலை கட்டினாங்க. அந்த கோயிலை கட்டினதுக்கு அப்புறம் இந்த தங்கம் இருக்கு, அந்த பொக்கிஷ அறைக்குள்ள இருக்க தங்கம், இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப மன்னர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப கோயிலுக்கு நன்கொடை கொடுப்பாங்க. நம்ம ஊர்ல எடுத்துக்கோங்களேன், நன்கொடை பெற்றுதான் இந்த கோயில்ல நிறைய விசேஷங்கள்லாம் நடைபெறும். அதே மாதிரி இந்த கோயிலுக்கு பல மன்னர்கள், அப்புறம் பெரிய பெரிய அரச குடும்பங்கள், அதுக்கப்புறம் மக்களாகிய நாம எல்லாமே இந்த கோயிலுக்கு நன்கொடையா கொடுத்த மணி எல்லாத்தையுமே சேகரிச்சு ஒரு அறைக்குள்ள வைக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த பொக்கிஷ அறையை உருவாக்குனாங்க. இந்த பொக்கிஷ அறையில மொத்தம் 2 அறை இருக்குங்க. வெளிப்புற அறை இருக்கு ஒண்ணு, இன்னொன்னு உள்புற அறை இருக்கு. அதாவது உள்ளறை, வெளியறை, சிம்பிளா சொன்னா. இப்ப திறந்திருக்காங்களே, இப்ப 46 ஆண்டுகளுக்கு கழித்து திறந்த அறை வெளியறை தான். அதுல 3 அறை இருக்கு, சரிங்களா? வெளியறையிலே 3 அறை இருக்கு. பட் உள்ளற இருக்க அறை இருக்குல்ல, அங்க 3 அறை இருக்கு. அதோட சாவி தொலைஞ்சு போச்சுங்க. ஆனா அது இன்னும் திறக்காம இருக்கு. ஓகே, வெளிப்புற அறை மட்டும் தான் இப்ப திறந்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த அப்பயே 1978ஆம் ஆண்டு இழுத்து மூடிட்டாங்க. 12ஆம் நூற்றாண்டுல இதை கட்டிட்டாங்களா? 15ஆம் நூற்றாண்டு 16ஆம் நூற்றாண்டுல இதை கொள்ளையடிக்கிறதுக்கு நிறைய பேர் திட்டமிட்டு இருந்தாங்க. ஏன், அப்போ வாழ்ந்த அரசர்களே இதை கொள்ளையடிக்கிறது திட்டமிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய அப்போ உள்ள பெரிய பெரிய இப்ப நம்ம ஊர்ல என்ன பண்ணுவோம், குண்டு போடுவோம், சரிங்களா? இப்ப கோயில் ஏதாவது திருட்டு போனா அந்த மாதிரி இப்ப எப்படி இருக்கோ அந்த மாதிரி திருடுவாங்களே, அதே மாதிரி கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டாங்க. பாதி வெளிப்புற அறையில இருக்க பாதி நகையில கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்ப வாழ்ந்த ஒருத்தர் கொள்ளையடிக்கணும்னு சொல்லிட்டு பெரிய பெரிய குண்டுகளே போட்டிருக்காங்க. அப்ப சேதமடைந்த கட்டிடம் இன்னமும் அப்படியே இருக்குங்க, சரிங்களா? இப்ப 15ஆம் நூற்றாண்டுல ஆக்சுவலா 2 அறை இருக்குன்னு சொன்னாங்க, உள்ளறை, வெளியறை. ஆக்சுவலா அவங்க கொள்ளையடிச்சிட்டு போனது வெளியறையில இருக்க ஒரு சில தங்கத்துல அப்பயே கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க. உள்புற அறை இருக்குல்லங்க, அது ரொம்ப ஸ்ட்ராங்கான அறையாங்க, சரிங்களா? அது திறக்கவே முடியாதாம். அப்பயே வாழ்ந்தவங்க, அதை கட்டினவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கா அதோட சாவி எல்லாத்தையும் திடமா, அப்புறம் நிறைய மந்திரங்கள்லாம் போட்டு அந்த அறையை திறக்க முடியாத அளவு வச்சிருக்காங்க. அந்த சாவி இப்பயும் இருந்திருக்கு, சரிங்களா? ஓகேவா? இதுதாங்க பூரி ஜெகநாத் கோவிலோட வரலாறு, சரிங்களா? இது வரலாறு பேசிட்டே போலாம். ஜஸ்ட் பேசிக்கானா இவ்வளவுதாங்க தெரியும். அப்ப வாழ்ந்தவங்க கட்டினாங்க, நன்கொடையா கொடுத்த மணி எல்லாத்தையும் உள்புற அறையில வச்சிருக்காங்க. இப்ப 46 ஆண்டுகளுக்கு முன்பு அங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இப்போ நன்கொடையா கொடுத்த மணி எல்லாத்தையும் எண்ணுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அப்போ அரசர்கள்லாம் இறந்துருப்பாங்க. இப்போ அந்த
தங்கம் என்னதான் வச்சாலும் அது வந்து வேஸ்ட்டாக தான் போகும், வேஸ்ட்டாக போகாது. சப்போஸ் ஏதாவது நிலநடுக்கம் வந்து என்ன போகணும், பூமியில இதேறும். ஸோ அந்த இது இருக்குல்லங்க. ஸோ அப்போ வாழ்ந்த அரசர்களில் கரெக்டாக அந்த இது இருக்கா, தங்கம் வந்து கரெக்டாக இப்போவும் அங்கே இருக்குதா அப்படின்னு சொல்றதுக்கு தான் 1978 வந்து ஒரு 70 நாள் சரிங்களா, ஜூலை மாதம் 13ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே மாதிரி ஆகஸ்ட் வந்து முடிச்சிட்டாங்க சரிங்களா. 70 நாள் வந்து அதை கணக்கெடும் பணி, உள்ளறையில் இருக்க தங்கம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெடுக்கிற பணி எல்லாத்தையுமே வந்து முடிச்சிட்டாங்க. 1978 முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, பலவித அரசியல் மாற்றம் ஏற்பட்டதுனால அந்த கோயிலை வந்து திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த கோயிலுக்குள்ள பெரிய பெரிய மர்மங்கள்லாம் இருக்காங்க. என்ன மர்மங்கள்லாம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பேய் இருக்கு, அப்புறம் வந்து அமானுஷ்யமான இருக்கு, நம்ம சொன்ன மாதிரி பாம்புகள்லாம் இருக்கு. அதனால அந்த கோயிலை வந்து நீங்க திறக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய ப்ரெஷர்ஸ்லாம் ஏற்பட்டதுனால 46 ஆண்டுகளுக்கு முன்பு இது பண்ணிட்டு இருந்தது 46 ஆண்டுகள் கழிச்சு 2024 திறந்துட்டாங்க. அதுவும் பாஜக தான் வந்து இதுக்கு வந்து முன்முதாரி. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க தான் வந்து இந்த கோயிலை வந்து திறக்கணும்னு சொல்லிட்டு தேர்தல் பிரச்சாரத்திலே வந்து சொல்லிட்டு இருந்தனால ஒரு வழியா வந்து திறந்துட்டாங்க. பட் இப்ப திறந்தது வந்து வெளிப்புற அறை. நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணேன். அது வெளிப்புற அறையில் இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, சாமிகளுக்கு வந்து இது போடுவாங்களே. இப்ப நம்ம ஊர்ல எடுத்துக்கோங்களேன், நம்ம ஊர்ல வந்து இப்போ பெரிய சாமிக்கு வந்து தேர் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்கன்னா, புதுசா ஒரு ரூம்ல வந்து சாமிக்குன்னு ஒரு சேலை இருக்கும், சாமிக்குன்னு வச்சிருக்க தங்கம்லாம் இருக்கும். அது வந்து யாருக்கு இருக்கும், யார்கிட்ட இருக்கும்னு கேட்டீங்கன்னா, அந்த சாவி அந்த கோயில் நிர்வாகத்திட்ட இருக்கும், அந்த கோயில் ட்ரெஷர்ஸ் இருப்பாங்களா சரிங்களா, அவங்க கிட்ட இருக்கும். அவர் என்ன பண்ணுவாரு, இப்போ தேர் இருக்கிற சமயத்துல என்ன பண்ணுவாருன்னா, அவர் வந்து புதுசா இது பண்ணுவார். அதே மாதிரி இங்க வந்து வருடத்துக்கு ஒரு முறை தேர் இருக்கும். தேர் வந்து தொடக்கமாங்க சரிங்களா, ஒடிசா மாநிலத்தில் இருக்க இந்த பூரி ஜெகநாத் கோயில்ல வருஷத்துக்கு ஒரு முறை தேர் இழுப்பாங்க. அந்த தேர் இழுக்கக்குள்ள என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அந்த வெளிப்புற அறையில் இருக்க பெரிய பெரிய தங்கம், வைரம், அப்புறம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே எடுத்து அலங்கரிச்சு திரும்ப வந்து அதை எடுத்துட்டு போய் என்ன பண்ணிடுவாங்க, வெளிப்புற அறையில வந்து பூட்டிடுவாங்க. இதுதான் வழக்கமா இருந்தது. அது வருடம் சரிங்களா. என்னதான் வந்து உட்புற அறை திறக்கனாலுமே வந்து வெளிப்புற அறையை வந்து இப்ப திறந்துட்டாங்க. அதாவது ஆக்சுவலா வந்து திறக்கிற வழக்கம் தான். ஆனா ஏன் பொக்கிஷ அறையை திறக்காத காரணம் இதுதான் சரிங்களா. உட்புற அறை தான் பொக்கிஷ அறை, அதோட வெளிப்புற அறை தான் இது. அது வந்து ஆல்ரெடி வந்து இயற்கையர் வந்து திறந்துட்டு தான் இருப்பாங்க. திறந்துட்டு அப்புறம் வந்து சாத்திட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக இதுக்கு நடுவில் வந்து 1978 வந்து நான் இழுத்து மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் திறக்கணும்னு சொன்னால. ஆனால் 1982 வந்து என்ன பண்ணிருக்காங்க, 82, 85 வந்து திறந்துருக்காங்க. எதுக்கு திறந்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, பணம் என்றதுக்கு திறக்கலங்க. அப்போ வந்து சாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணிட்டு திருப்பி வந்து அந்த பொருட்கள் எல்லாத்தையும் அதிலே வச்சிடறான்னு சொல்லிட்டு திறந்துட்டு மூடிட்டாங்க. இது வரையுமே இவ்வளோ விஷயம் நடந்திருக்குங்க. ஆனால் இங்கே என்ன ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, வெளிப்புற அறையில் இருக்க எல்லா தங்கத்தையும் சேஃபாக எடுத்து ஒரு பாதுகாப்பான அறையில் வச்சுட்டாங்க. யாரு, நம்ம 11 பேர் கொண்ட குழு வந்து திறந்தாங்களா, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சேஃபாக எல்லாத்தையுமே வந்து எடுத்து ஒரு ரூமில் வச்சுட்டாங்க. பட் உட்புற அறையில் போகணும்ல, உள்ளறைக்குள்ளே போகணும்ல, அதோட சாவி வந்து தொலைச்சிட்டாங்க. எப்போ, அப்பயே தொலைச்சிட்டாங்கன்னு ஒரு இன்ஃபர்மேஷன். அந்த தொலைச்சதுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மேலே வந்து அரசாங்கத்திட்ட மத்திய மாநில அரசுகிட்ட கேட்டுட்டு அந்த பூட்டை வந்து உடைச்சிட்டாங்க. உடைச்சிட்டு உள்ளே போய் பார்த்துருக்காங்க. பட் அவங்களால வந்து எண்ண முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த பூட்டை திறக்கிறதுக்கு ரொம்ப நேரமானதுனால வந்து அவங்க உள்ளே போயிட்டு பார்த்துட்டு அவங்க வந்து வெளியே வந்துட்டாங்க. திரும்ப வந்து மூடிட்டாங்க. அந்த உள் அறையில் இருக்குல்ல, அந்த தங்கத்தை எடுத்து பாதுகாப்பான அறையில் வைக்கல. பட் இருந்தாலுமே வந்து இந்த பூட்டை உடச்சி அதுக்கப்புறம் வந்து அதை சீல் வச்சுட்டு 3 அறையுமே சீல் வச்சுட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, அங்கே உள்ள வந்து எந்த ஒரு பாம்பும் கிடையாது, அமானுஷ்யமான விஷயம் எதுவுமே நடக்கலை. நாங்கள் வெளிப்புற அறையில் இருக்க தங்கத்தை எல்லாத்தையும் எடுத்து பாதுகாப்பான அறையை வச்சுட்டோம். பட் உள் அறையில் இருக்க எல்லா தங்கத்தையும் நாங்கள் வந்து இன்னும் எண்ணலை சரிங்களா. அது எண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து எவ்வளோ நகைகள் வந்து இன்னும் திருட்டு போயிருந்திருக்கு, இது எல்லாத்தையும் வந்து நாங்கள் கணக்கெடுவோம்னு சொல்லிட்டு நம்ம செய்தியாளர்கிட்ட வந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து பொக்கிஷ அறை சரிங்களா. அதாவது பூரி ஜெகநாத் கோயிலில் இருக்க ஒரு அறையில் வந்து இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்கு சரிங்களா. இது கேள்விப்படக்குள்ள வந்து நமக்கு இன்னொரு விஷயம் வந்து கேள்விப்படும். அது சவுத் இந்தியா. இது வந்து நார்த் இந்தியாவில் வந்து இந்த இது இருக்கு, ஒடிசா மாநிலத்தில் இருக்க இந்த கோவில். சவுத் இந்தியாவில் நம்ம பக்கத்து மாநிலம் கேரளா இருக்குல்லங்க, பத்மநாப சுவாமி கோயில். அந்த கோயிலில் மொத்தம் வந்து 4 அறை இருக்குன்னு சொல்றாங்க சரிங்களா. அந்த 4 அறையில வந்து ஆல்ரெடி வந்து 2 அறை 3 அறையை வந்து திறந்துட்டாங்க. ஆனால் ஒரு அறையை மட்டும் இன்னும் திறக்காம வச்சிருக்காங்க. அந்த அறை 3 அறையை திறந்ததுக்கு அப்புறம் அங்கே உள்ள தங்கத்தோட மதிப்பு மட்டுமே எவ்வளோ, அதாவது அங்கே மொத்தம் தங்கம், வைரம், வைடூரியம், வெள்ளி இதெல்லாம் சேர்த்து 1,00,000 கோடிக்கு மேலே இருந்ததுங்க. அதை திறந்ததுக்கு அப்புறம் கேரளாவே வேற லெவல் ஆயிடுச்சுங்க. ஸோ பத்மநாப சுவாமி கோவில் இன்னும் ஒரு அறை இருக்கு. ஆனால் அந்த அறையை வந்து இன்னும் திறக்காம வச்சிருக்காங்க. அந்த அறையிலே வந்து என்ன இது சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அங்கேயும் வந்து அமானுஷம் இருக்கு, அங்கேயும் வந்து பேய்கள் பாதுகாத்துட்டு இருக்குது, அங்கே பாம்புகள் பாதுகாத்துட்டு இருக்கு, அதை திறந்தா உலகம் அழியும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு, ஒரு கட்டுக்கதை இருக்குது. அதனால வந்து இன்னும் அந்த அறையை வந்து திறக்காம இருக்காங்க. ஒருவேளை அந்த அறையை வந்து திறந்துட்டாங்கன்னா, திருப்பதி, அப்புறம் நம்ம சபரிமலை ஐயப்பன், இந்த கோயிலை விட அந்த கோயில் வந்து பெரிய லெவலுக்கு வந்துடும் அப்படின்றதுனால அந்த திறக்காம வச்சிருக்காங்களான்றது ஒரு கேள்வி இருக்கு.
ஆக்சுவலாக வந்து அதை திறக்கலாம். ஏன்னா இப்போ நிறைய டெக்னாலஜி ஆயிடுச்சுங்க. என்ன வந்து அமானுஷ்யம் இருந்தால் என்ன. ஸோ அப்படி வந்து கட்டுக்கதை இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே பல லட்சம் கோடி இன்னும் பல லட்சம் மதிப்பில் வந்து அங்கே தங்கம் இருக்கிறதுனால தான் அந்த பத்மநாப சுவாமி கோயில் இருக்க ஒரு அறையை வந்து இன்னும் திறக்கல. சரிங்களா? அதை திறந்துட்டாங்கன்னா ஒருவேளை வந்து அந்த கோயில் வந்து பெரிய இதுக்கு வந்திருக்கும் அப்படின்றது கூட இருக்கலாம். சரிங்களா? இப்போ பூரி ஜெகநாத் கோயிலோட உள்ளறையை வந்து திரும்ப வந்து திறந்து அது வந்து எண்றதுக்கான பணிகள் வந்து எப்போ முடியும்னு சொல்லிட்டு அந்த 12 பேர் கொண்ட குழுவாலேயே வந்து சொல்ல முடியல. சரிங்களா? ஒருவேளை அவங்க வந்து என்ன ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அதில் வந்து எண்றதுக்கு ரொம்ப நேரமாகுமா. ஏன்னு கேட்டிங்கன்னா 46 ஆண்டுகளாகவே அதுக்குள்ளே போயிட்டு எண்ணாத வென்றதை விட்டுட்டாங்க. ஸோ இது வந்து ரொம்ப இட் வில் டேக் டைம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ ரொம்ப நேரம் ஆகிறதுனால நாங்கள் வந்து பொறுமையாக தான் அதை வந்து கையாளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 11 பேர் கொண்ட குழு இருக்குல்லங்க. இதில் ஓய்வு பெற்ற நீதிபதியும் வந்து அடங்கும். சரிங்களா? ஒடிசா மாநிலத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதியும் இவங்க தான் வந்து இந்த வழக்கை தொடர்ந்து இதை வந்து முடிச்சிருக்காங்க. சரிங்களா? இப்போ அந்த ஒடிசா மாநிலமே வந்து ரொம்ப வந்து பரபரப்பாக இருக்குங்க. கோயிலை வந்து திறந்துட்டாங்க. இதுக்கு மேலே வந்து திருடுறதுக்கு அதிகபட்ச சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து வட்டாரம் வந்து சொல்லுது. சரிங்களா? ஏன்னா வந்து திறக்காதனால தான் வந்து அங்கே யாரும் போகல. அமானுஷம் பாம்புகள் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து அங்கே வந்து போகாமல் இருக்காங்க. இப்போ வந்து திறந்துட்டு வந்து அங்கே எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை இதுக்கப்புறம் வந்து இந்த பொக்கிஷ அறையை வந்து இன்னும் பாதுகாப்பாக இருப்போம். ஏன்னு கேட்டீங்கன்னா அது வந்து முன்ன வந்து பாதுகாப்பாக இல்லை. ஏன்னு கேட்டால் பாதுகாப்பாக இல்லைனாலும் அங்கே வந்து யாரும் போகிறதில்ல பார்க்குறதில்ல. சரிங்களா? இப்போ திறந்துட்டாங்க. அது இன்னும் வந்து பாதுகாப்பாக இருக்கணும். அந்த பூட்டை வேற உடைச்சிட்டாங்க. சரியா? ஏன்னா அந்த காலத்து பூட்டை வந்து உடைக்கிறதுக்கு கஷ்டம். அதை உடைச்சிட்டாங்கன்னா இப்போ போடுற பூட்டு எல்லாமே அசல்ட்டாக உடைச்சி தூக்கி தள்ளிட்டு போயிடலாம். ஸோ இன்னமும் அந்த பொக்கிஷ அறை வந்து இனிமேட்டுக்கு தான் வந்து இன்னும் பாதுகாப்பாக இருக்கணும்னு என்னோட மைண்ட் செட் இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து அதுக்குள்ளே வந்து நிறைய தங்கம், வெள்ளி, வைடூரியம் இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருட்கள் எல்லாமே இருக்காங்க. அதுவும் வந்து சுரங்கத்து வழியாக, அதாவது சுரங்கம் தோண்டி அந்த இடத்துல வச்சுருக்காங்க. சரிங்களா? உள்ளறையில் வந்து 3 அறை இருக்குல்ல, சுரங்கத்தை தோண்டி அது ஃபுல்லாக வந்து அடைச்சி வச்சுருக்காங்களாம். அப்போ வாழ்ந்த மன்னர்கள் நன்கொடையாக கொடுத்த எல்லாத்தையுமே. அப்போ உள்ளவங்க பார்த்தீங்களா எவ்வளோ இதாக இருக்குது, எவ்வளோ பெரிய. அப்போ வந்து டெக்னாலஜிலாம் இல்லை. அப்போ டெக்னாலஜி இந்த மாதிரி கிரேனு இது இல்லாத சமயத்தில் வந்து பாதுகாப்பான அறையை நம்மளால் கொடுக்க முடியுதுன்னா இப்போ எவ்வளோ டெக்னாலஜியாக இருந்தும் நம்மளால் பாதுகாப்பான அறையை கொடுக்க முடியுதுன்றது தான் உண்மையான விஷயம். இந்த பூரி ஜெகநாத் கோயிலை பற்றி எல்லா விஷயமும், ஏதாவது இதுவரையும் நடந்த எல்லா விஷயத்தையும் பற்றி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கும். இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியன் என்ன? இது வந்து திறந்துருக்கலாமா இல்லை வேணாமான்றதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைப்பா இது திறந்து வந்து நல்லது, எல்லாத்தையும் பற்றி நீங்கள் மக்களாகிய உங்கள் கருத்து என்னன்றதை கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி. டாடா.